கிரேசி பால போடு. கிரேசி போய் பால் எடுத்து வா. நானா? நீதான். ஏய் கிரேசி பால போடு. டேய் தம்பிங்களா, பார்த்து விளையாடுங்கடா, கண்ணாடியை உடைச்சிட போறீங்க. கிரேஸ் அக்கா, உங்க சந்தா கார்டுக்கா. நன்றி அண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரியலீங்களேக்கா. உள்ள போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெட்ரோ வரப்போதீங்க, அதான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்காம நம்ம கேம்பஸ்குள்ள வந்துட்டு எப்படி மார்க் பண்ணிட்டு போனா? 500 மீட்டர் தாண்டி அந்த கல்யாண மண்டபத்தாண்ட வருதுன்னு சொன்னாங்க மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ என்ன புதுசாக சர்ச்சு உள்ள வருதுன்றாங்க? ஐயா, இவ்வளோ சீரியஸான இஷ்யூங்க ஐயா. எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏன் சபையாருக்கு தெரிவிக்கல? மெயின் ரோட்டில் இருக்கிற எல்லா கடைக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. குறிப்பிட்டு நம்மளுடைய ஆலயத்தோட இடத்த தான் எடுக்க போகிறோம், அந்த நோட்டீஸில் போடலை. அதனால தாங்க நான் சீரியஸாக எடுத்துக்கல. எப்பா எப்படி இதை நிப்பாட்டலான்னு பேசுங்க. எம்எல்ஏட்ட போய் பார்ப்போம், மெட்ரோ ஆஃபீஸில் போய் என்னன்னு விசாரிப்போம். ஐயா, நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் ஆலயத்துக்காக. ஏமா, நம்ம சர்ச்சி நிலத்தை கவர்மெண்ட் கொடுத்துடலாம்ல. சர்ச்சி கேம்பஸ் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் வந்தால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தம்பி, எங்க அப்பாவும் தாத்தாவும் படிச்சதே இல்லடா. அந்த இடத்துல மிஷினரிஸ் வந்து சர்ச்சை கட்டினாங்க. நாளடைவில் அது ஸ்கூலாக மாறுச்சு. அந்த ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். இன்னைக்கு எச்சமா இருக்க. நீ ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்க. இன்னும் நிறைய ஏழை பசங்க அந்த இடத்துல படிக்கிறாங்கடா. மெட்ரோ உள்ள வந்துருச்சுன்னா அந்த ஸ்கூலை இடிச்சிருவானுங்கடா. அதுதான் என்னோட பெரிய பயமே. சார் பிடிங்க சார், நீங்கள் எத்தனை தடவை திரும்ப வந்தாலும் இந்த விஷயத்தில் கலெக்டரால் எதுவும் பண்ண முடியாது. கடைசியாக மெட்ரோ ஆஃபீஸில் வேணால் பேசி பாருங்கள், வேறு எதுவும் எங்களால் பண்ண முடியாது. சார், இட்ஸ் டூ லேட் சார். சாயில் டெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரக்சரர் பண்ணி எஸ்டிமேஷன் போட்டு டெண்டர் விட்டு அந்த டெண்டரை ஒரு கம்பெனி எடுத்து வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சர்ச்சுக்குள்ள ஸ்டேஷன் வரக்கூடாதுன்னா எப்படி சார்? சார், என்ன ஆனாலும் எங்க சர்ச் நிலத்தை எடுக்க விட மாட்டோம் சார். சார், இதை விட பெரிய பெரிய இடத்தெல்லாம் எடுத்தாச்சு சார். நீங்கள் எங்கே ஒன்றா போய் பார்த்துக்கலாம். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சோறு தண்ணி இல்லாம கலெக்டர் ஆபீஸ்க்கும் மெட்ரோ ஆபீஸ்க்கும் எம்எல்ஏ வீட்டுக்கும் நடையா நடந்தோம். ஒருத்தனும் காது கொடுத்து கேட்கல. நீங்க இத்தனை நாள்ல ஒரு வாட்டியாவது வந்து என்னன்னு கேட்டிருப்பீங்களாயா? இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. கடவுளுக்கு தெரியும்யா இந்த நிலத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோன்னு. இங்கே பாருங்க, அடுத்த வாரம் நம்ம சர்ச்சு நிலத்தை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்துடுவாங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்ம ஆண்டவர் மட்டும்தான். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். நம்ம பசங்க எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றோம். கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. மூவரும் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சபையார் மன்னிக்கவும். கர்த்தரால் நம்முடைய பயம் நீங்கிற்று. நம் அனைவரின் ஜெபங்களும் கேட்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ஸ்டேஷனுக்காக நம்முடைய ஆலயத்தின் நிலம் எடுக்கப்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான்.